அப்படின்னு கேட்கும்போது என்ன அர்த்தம்? நீ என்ன ஜாதி, நீ என்ன ஊரா காலனியா இல்லையா, என்ன நீ சாப்பிடுவ, யாரு உங்க குல தெய்வம், 1008 கேள்விகளை மக்கள். ஆனா நான் சொல்றேன், ஒரு நாள் எல்லாரும் கண்ணை மூடும் போது அங்க போய் நிக்கணும், கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கணும். கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீ வசதியானவனா, நீ ஏழையா, நீ படிச்சவனா, நீ படிக்காதவனா, நீ அழகானவனா, அசிங்கமானவனா, நீ ஆனா, நீ பெண்ணா, நீ அடிமையா, நீ சுகாதாரனா, நீ காட்டு மிராண்டியா, ஞானியா, இந்த எந்த கேள்வியும் அவர் கேட்க போறது இல்ல. அவர் கேட்க போற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், ஆர் யூ லாஸ்ட் ஆர் ஆர் யூ சேவ்ட்? நீ ரட்சிக்கப்பட்டவனா, நீ ரட்சிக்கப்படாதவனா? இந்த ஒரு கேள்வியை தான் அவர் கேட்க போறார். ஆமென். நம்ம எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்? எப்படியாவது பணக்காரன் ஆயிடுங்க, எப்படியாவது நான் கொஞ்சம் படிச்சிருந்தேங்க. நல்லது தாங்க, படிக்கணும், பணத்தை சேர்க்கணும், வீட்டை கட்டணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் பைபிள் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டு. ஆமாம். கேரளாவில் ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கார். லாட்ரி டிக்கெட் வாங்கி அவருக்கு லாட்ரி அடிச்சிருச்சு 33 கோடி. எத்தனை கோடி? சும்மா சொல்லுங்களேன், 33 கோடி. லாட்ரி விழுந்துடுச்சுன்னு சொன்ன உடனே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். யோசித்து பாருங்களேன். ஆனா எத்தனை நாள் தவமா இருந்திருப்பாரு, எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருப்பாரு, எத்தனை நாள் வேண்டுதல் பண்ணியிருப்பாரு, ஆண்டவா எனக்கு விழுந்துடணும், என் பேருக்கு விழுந்துடணும் அந்த லாட்ரி. கேட்டிருப்பாரா மாட்டாரா? எத்தனை நாள் ஏங்கி இருப்பாரு, எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த லாட்ரி மட்டும் விழுந்துச்சுன்னா என் ரேஞ்சே வேறங்க, என் கதையே வேறங்க, என் தலையெழுத்தே வேறங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? விழுந்துச்சுன்னு சொன்ன செய்தியை தாங்க முடியலையே, 33 கோடியை தாங்க முடியல அந்த ஹார்ட்டால. யோசித்து பாருங்களேன். அதான் பைபிள் சொல்லுது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தெருவில் போனா 4 பேர் சலாம் போடுறான், ஓகே. பெரிய வீடு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். கார் இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமென். ரொம்ப பிரபலமா இருக்கிறீங்க, உங்க பேரை கேட்டாலே ஆமென், உங்க வீட்டுக்கு வழியை காட்டுவாங்க.